ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அம்மாவின் கைமணத்தில் ஒரு உப்பு கொழுக்கட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் அதை அப்லோட் பண்ணலான்னு நினச்சி செஞ்சிட்ருக்கேன். ஒரு அழகு புழுங்கல் அரிசி ஊற வச்சேன். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, கடை அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல, எதில் செஞ்சாலும் நாம் செய்கிறது சுவையாக செஞ்சால், கொஞ்சம் அக்கறையோடையும் பாசத்தோடையும் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த அரிசியை ஊற வச்சு மாவை அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் மிக்சியில். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, சீரகம், பெருங்காயம்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் உளுந்து, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட போட்டு தாளித்து மாவு எடுத்து அதில் கொட்டி ஒரு கிண்டுனா கெட்டியாக வந்துடும். கெட்டியாக வந்ததுக்கப்புறம் அதை கிளறி உருண்டையில் சின்ன சின்னதாக தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். நம்ம ஆப்ஷன் தான் அது. நான் சின்ன சின்ன பல்லாக வெட்டி அது கூட சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க, வேண்டான்னா விட்டுருங்க. கூட கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறினீங்கன்னா அது கெட்டி பக்குவத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் இறக்கி கீழே வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டில் வச்சு இட்லி குண்டானில் ஆவி கட்டினீங்கன்னா அது கொழுக்கட்டை ரெடி. உப்பு கொழுக்கட்டை சுவையாகவும் இருக்கும். இதுக்கு சட்னி வேணுன்றவங்க சட்னி வச்சு சாப்பிட்லாம். கார சட்னியாக இருந்தாலும் சரி, புதினா சட்னியாக இருந்தாலும் சரி, க்ரீன் சட்னியாக இருந்தாலும் சரி, எந்த சட்னி வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆவியில் கட்டினதுனால உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இந்த கொழுக்கட்டையை. ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். முன்னாடியே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி செய்தோம்னா சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம இது மாதிரி செஞ்சு பார்த்து நீங்கள் கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கும் கூட.